வணக்கம். செந்தில் பாலாஜியை ஏர்போர்ட்டில் கைது செய்த காவல்துறை அதிகாரிகள், போலீஸ் குவிப்பு. வெளியான தகவலால் ஸ்டாலின் அதிர்ச்சி. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திமுகவின் ஒட்டுமொத்தமான சூழ்ச்சியின் காரணமாக கரூர் கும்பலை வைத்து தாவேகாவின் ஆட்சியை கலைப்பதற்கு பேரம் பேசினார்கள். வழக்குப்பதிவும் செந்தில் பாலாஜி, அவரது தம்பி அசோக்குமார் 3 நபர்கள் மீதும் வழக்குப்பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வந்தார்கள். அதில் 3 நபர்களை கைது செய்து விட்டார்கள். செந்தில் பாலாஜி தலைமறைவாக இருந்த நிலையில் அவரை சென்னை ஏர்போர்ட்டில் தற்பொழுது காவல்துறை அதிகாரிகள் ரகசியமாக பின்தொடர்ந்து கைது நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாகவும், பிற மாநிலத்திற்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டாரா அல்லது வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டாரா என்பது தற்பொழுது விசாரணையில் முழுமையாக தெரியவரும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் திமுக தோல்வியடைந்துவிட்டது. மக்கள் திமுகவை மிகப்பெரிய அளவில் புறக்கணித்ததுதான் அதற்கு காரணம். விஜய் அவர்கள் முதல்வராக வந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாமல் திமுக ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டு மேடைகளில் ஒப்பாரி முன்னேற்ற கழகம், திமுகவை ஒப்பாரி முன்னேற்ற கழகம் என்று கூறக்கூடிய வகையில் ஸ்டாலின் அவர்கள் கல்யாண மேடைகளில் எல்லாம் கண்ணீர் விட்டு கதறி அழுகின்றார்கள். திமுகவின் கூட்டணியில் இருந்த கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், விசிக போன்ற கட்சிகளை தெரிவித்துவிட்டது. நாங்கள் எங்களது ஆதரவை ஒருபோதும் வாபஸ் பெறமாட்டோம், 5 ஆண்டுகள் தாவேகா ஆட்சி நீடிக்கும் என்பதை தெரிவித்த பிறகு என்ன செய்வதென்று தெரியாமல் வேறு வழியில்லாமல் குதிரை பேரம்தான். தாவேகாவின் பக்கம் இருந்த 10 எம்எல்ஏக்களை நாம் விலைக்கு வாங்கி ராஜினாமா செய்ய வைத்தால் நிச்சயம் தாவேகாவின் ஆட்சி கவிழும் என்பதுதான் அவர்களது திட்டம். ஆனால் அது அவர்களது வெற்றி பெறாத காரணத்தினால் திமுகவின் ஒட்டுமொத்தமான கூடாரமும் தற்பொழுது கூண்டோடு கைதாகக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமறைவாக இருக்கிறார். நேற்று முழுவதும் செய்தி ஊடகங்களை நாம் பார்த்திருந்தோம். தற்பொழுது ஏர்போர்ட்டில் அவரை சுற்றி வளைத்து கைது நடவடிக்கை செய்திருப்பது ஒட்டுமொத்த திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாம் அன்றைக்கே கூறியிருந்தோம், செந்தில் பாலாஜியை வைத்து ஸ்டாலின் அவர்கள் பல நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார். அது திமுகவிற்கும் ஆபத்து, செந்தில் பாலாஜிக்கும் ஆபத்து. ஏற்கனவே பல வழக்குகள் செந்தில் பாலாஜியின் மீது இருக்கிறது. இதை உணர்ந்தாவது செந்தில் பாலாஜி அவர்கள் அவரது எம்எல்ஏ பதவியை தக்க வைத்து பல வழக்குகளில் இருந்து வெளியேறுவதற்கு முயற்சிகளை எடுத்திருக்கலாம். ஆனால் மீண்டும் மீண்டும் ஆளும் தாவேகாவை சீண்டி பார்க்கக்கூடிய முயற்சியில் ஆட்சியை கலைப்பதற்கு சதித்திட்டம் போட்டதன் காரணமாக தற்பொழுது செந்தில் பாலாஜியின் எம்எல்ஏ பதவியை பறிபோகக்கூடிய வகையில் அமைந்துவிட்டது. செந்தில் பாலாஜி அவர்கள் 25 கோடி 30 கோடி என்று பேரம் பேசி தாவேகாவின் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிவிடலாம் என்ற எண்ணம் அவரிடம் இருந்தது. நீங்கள் செய்த ஊழல் போதாதா? டிரான்ஸ்ஃபார்மர்கள் கொள்முதல்களில் 394 கோடி முறைகேடு, மின்சாரத்துறையில் முறைகேடு, டிரான்ஸ்மாக் கொள்முதல்களில் முறைகேடு, பாட்டிலுக்கு 10 ரூபாய் முறைகேடு என்று சொல்லிக்கொண்டே போகலாம். நீங்கள் கொள்ளையடித்தது போதாதா? இன்னமும் அடுத்த 5 ஆண்டுகள் தேவைப்படுகிறதா நீங்கள் கொள்ளையடிப்பதற்கா அல்லது கொள்ளையடித்த பணத்தை பாதுகாப்பதற்கா என்ற கேள்விகளையும் மக்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். ஸ்டாலின் மீது இருந்த கொஞ்ச நெஞ்சம் நம்பிக்கையும் தொண்டர்கள் இழக்க நேரிட்டார்கள். ஏனென்றால் ஒரு கட்சிக்கு ஒட்டுமொத்தமான மரியாதையே ஒழுக்கம்தான். திமுக தற்பொழுது அவர்கள் குதிரை பேரம் செய்தது நிரூபணமாகிவிட்டதன் காரணமாக நடைபெறக்கூடிய இடைத்தேர்தலும் சரி, உள்ளாட்சி தேர்தலும் சரி, திமுகவின் நிலைமை கேள்விக்குறியாக மாறக்கூடிய வகையில் தற்பொழுது அமைந்துள்ளது. தாவேகாவின் ஆட்சியை கவிழ்க்க எம்எல்ஏக்கிடம் பேரம் பேசிய புகாரில் திமுகவின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை ஏர்போர்ட்டில் சுற்றி வளைத்து கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட காவல்துறையை பாராட்டியும் தற்பொழுது விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. திமுகவின் ஒட்டுமொத்தமான நிலைமையும் தலைகீழாக மாறிவிட்டது. செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு வாக்குமூலங்களும் ஸ்டாலின் அவர்களது பெயரோ திமுகவின் மாஜி அமைச்சர்களது பெயரோ நிச்சயமாக வெளியிடக்கூடிய பட்சத்தில் அவர்கள் மீதும் நடவடிக்கை சட்டப்படி எடுக்கப்படும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் இதற்கான தண்டனையை அனுபவிக்கும்.
தாவேகாவின் ஆட்சியை கலைப்பதற்கு திமுக போட்ட சதி திட்டம் தோல்வியில் முடிந்துவிட்டது. இதேபோலதான் கரூரிலும் விஜய் அவர்கள் மீது அவப்பெயரை ஏற்படுத்துவதற்கும் அரசியலில் இருந்து ஒதுக்குவதற்கும் கரூரில் நடைபெற்ற துயர சம்பவத்திற்கும் இப்படித்தான் திட்டம் போட்டிருப்பார்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பொழுது. மேலும் செந்தில் பாலாஜியின் மீது வழக்கு பதிவு துணிச்சலாக அரசாங்கம் போட்டுள்ளது என்றால் சமுதாயத்தில் சிறப்பான ஆட்சியை தான் தமிழக அரசு முதல்வர் விஜய் அவர்கள் சிறப்பாக நடத்தி வருகிறார் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட கரூரில் நடைபெற்ற அந்த கும்பல்கள் யார்? அவர்களது பின்னணியில் இருக்கக்கூடியது மெகா ஊழல் அடைந்த கும்பல்கள் தான். டாஸ்மாக் நிறுவனங்கள் பாட்டிலுக்கு 10 ரூபாய் இவர்கள்தான் அதை வசூல் செய்கிறார்கள். அந்த காலியான பாட்டில்கள், அட்டை பெட்டிகள், டெண்டர்கள் வழங்கக்கூடிய ஊழல்களும் இவர்கள்தான் செய்கிறார்கள். ஏனென்றால் கரூரில் ஒரு குறுநில மன்னர்களாகவே ஸ்டாலின் அவர்கள் இவர்களுக்கு முழு அதிகாரத்தையும் வழங்கியுள்ளார். ஆனால் இப்பொழுது அது கிடையாது. மக்கள் உங்களது பிடியில் இனி இருக்க மாட்டார்கள், நீங்களும் சாதாரண மனிதர்கள்தான் என்பதை தற்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த கைது நடவடிக்கையால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஸ்டாலின் அவர்கள் 5 ஆண்டுகள் முதல்வராக மக்கள் பொறுப்பேற்க வைத்தார்கள். அவர்கள் செய்த நன்மை மக்களுக்கு முழு திருப்தியை ஏற்படுத்தியிருந்தால் 2வது முறை ஸ்டாலினே முதலமைச்சராக வந்திருப்பார். ஆனால் செய்தது அனைத்துமே முறைகேடு, மோசடி, மக்களுக்கு நன்மை பகைக்காத ஒரு ஆட்சியே தான். குறுநில மன்னர்களாக அமைச்சர்கள் செய்த அந்த செயல்பாடுகள் தான் அனைத்திற்கும் தற்பொழுது முற்றுப்புள்ளியாகவும் திமுகவின் ஆட்சியை கலைக்கக்கூடிய வகையிலும் மக்கள் திமுகவிற்கு எதிராக வாக்குகளை செலுத்தி திமுகவை தோல்வியடைய வைத்துவிட்டார்கள். ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் தற்பொழுது வசமாக சிக்கி கொண்டார். எதற்காக தாவேகாவின் ஆட்சியை கவிழ்க்க முயற்சி செய்யப்பட்டது, தாவேகாவின் ஆட்சியை கவிழ்க்க சூழ்ச்சிகள், குதிரை பேரம் நடத்தப்பட்டது. மீண்டும் தேர்தலை எதிர்கொள்ள திமுகவிற்கு தைரியம் இருக்கிறதா? நடந்து முடிந்த தேர்தல் என்பது சாதாரணம் கிடையாது. சாதி, சமய, பண அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துள்ளார்கள். ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் இதையெல்லாம் புரியாமல் குதிரை பேரம் நடத்தி தற்பொழுது வசமாக காவல்துறையின் பிடியில் சிக்கியுள்ளார். நிச்சயம் இவர் கொடுக்கின்ற வாக்குமூலம் திமுகவிற்கு எதிராக இருக்கும் பட்சத்தில் யாரெல்லாம் கைது நடவடிக்கை செய்யப்படுகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தாவேகாவின் ஆட்சியை கவிழ்க்க எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய புகாரில் தலைமறைவாக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் சென்னை ஏர்போர்ட்டில் சுற்றி வளைத்து காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. நண்பர்களே, இவரை கைது செய்யப்பட்டு விசாரணையின் மூலம் கொடுக்கக்கூடிய வாக்குமூலத்தை வைத்து திமுகவின் முக்கியமான நிர்வாகிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? இவரது எம்எல்ஏ பதவியை பறிக்கலாமா? இவர் மீண்டும் தேர்தலில் போட்டியிடலாமா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.